கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் 2 பகுதிகளை நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று நம்ம வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். எரேமியா 10வது அதிகாரம் 12வது வசனம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சகரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியை கர்த்தருடைய வல்லமையினால் அவர் உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல, பூச்சகரத்தை என்றால் உலகத்தை. அப்ப இந்த உலகத்தை அவருடைய ஞானத்தினால் படைத்தார். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். எவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோபு 26வது அதிகாரம் 12வது வசனம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அவருடைய வல்லமையினால் அமர பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட சமுத்திரத்தில் எழுகிற அலைகளை போல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம். அவர் தமது வல்லமையினால் உங்களை விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறாரு. முதல் வசனத்தை நீங்க பாருங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 17வது வசனம். அவர் வல்லமை உள்ளவர், அவர் இரட்சிப்பார் என்றால் உங்களை விடுதலை ஆக்குவார். எதிலிருந்து விடுதலை ஆக்குவார்? உங்க பாவத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் பயத்தில் இருந்து அவர் விடுதலை ஆக்குவார். உங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குவார். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது பகுதியை பாருங்க. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா. செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். ஹல்லேலூயா. 2 காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தளரப்படாதே என்றால் சோர்ந்து போகாதே. இன்னொன்று, பயப்படாதே. பிரியமானவர்களே, பூரண அன்பில் பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பயத்துல நீங்க சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? நிம்மதியா அவங்களால தூங்க முடியலையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பூரண அன்பு, கர்த்தர் உங்களுக்காக சிலுவையில சிந்தின ரத்தத்தை நினைத்து பார்க்கணும். நீங்க நினைத்து பார்க்கும் பொழுது இந்த பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். உங்களை இன்னைக்கு விடுதலை ஆக்குவார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த வேதத்தின் வசனத்தின்படி அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் பயப்படாதபடிக்கு, நாங்கள் தளர்ந்து சோர்ந்து அப்பா, நாங்கள் உட்கார்ந்து விடாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா வலது இடதுபுறம் சாயாதபடி உடைய நித்திய பரிசுத்த வழியில உண்மையும் உத்தமமாய் வாழ கர்த்தராகிய தேவன் தாம் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சோர்வுகளையும், எல்லா பயத்தையும் ஆண்டவரே, பூரண அன்பாகிய நீர் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அப்பா, இதில் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. இந்த காலை வேளையில் நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க அப்பா. யாராவது ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கலாம், சோர்வோடு இதை பார்த்து கொண்டிருக்கலாம், பயத்தின் ஆவிகளினால் கட்டப்பட்டிருக்கலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினால் பரிபூரணமாய் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீரே ஆண்டவரே அவர்களோடு இருந்து அப்பா, நீர் பெரிய காரியங்களே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் விடுதலை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.